தோத்துட்டேம்மா, நான் தோத்துட்டேன். இனிமே போராட என் மனசுலயும் உடல்லையும் திராணி இல்ல. நான் இனிமே உயிரோடு இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமும் இல்ல. உங்ககிட்ட உண்மையை சொல்றேனே, விரக்தியில தற்கொலை பண்ணிட்டு சாகலாம் தான் முடிவு பண்ண. அதுக்குள்ள இந்த ஹார்ட் அட்டாக் வந்து தொலைச்சிருச்சு. சரி, ஆண்டவனா இறக்கப்பட்டு என்ன கூட்டிட்டு போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இங்க டாக்டர்கள் எல்லாம் முயற்சி பண்ணி என்ன பழைக்க வச்சுட்டாங்க. அவங்க என்ன பழைக்க வச்சு என்னமா பிரயோஜனம்? இனிமே நான் நடப்பு நம்ம தான் இருக்க போறேன். ஏன் மேடம் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வைக்கணும். நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. அவர் தம்பி மட்டும் உள்ள இருக்கட்டும். சரி, நீ போயிட்டு வாமா. என்ன பத்தி கவலைப்பட. இப்ப ரொம்ப நல்லா இருக்காரு. நாம தான் இப்படி கஷ்டப்படுறோம்னு பார்த்தா எல்லா வசதிகளும் இருக்கிற சிதம்பரம் சார் போல நல்ல மனுஷங்களுக்கு கூட மனசுடைஞ்சி ஹார்ட் அட்டாக் வருதுன்னா என்னால நம்பவே முடியலங்க. என்ன சொத்து இருந்து என்ன பண்றது? விதின்னு ஒண்ணு இருக்கே. என்ன விதியோ என்னமோ, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு அவர் தானே காரணம். அவருக்கு போய் இப்படி ஆயிப்போச்சேங்க, பாவங்க அவரு. சாமிக்கு கூட தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணித்தான் வேண்டுதல சொல்றேன். ஆனா சிதம்பரம் சார் பிரதிபலனே எதிர்பார்க்காம உன்னை காப்பாத்தி கொடுத்துருக்காரு. நினைச்ச மனசுக்கு வருத்தமா இருக்குமா? நாளைக்கு கோயிலுக்கு போய் அவருக்காக வேண்டிக்கணும். நம்மளால அதுதான் பண்ண முடியும். போகும்போது சொல்லு, பணம் தர்றேன். அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு. சரிங்க. வயசு தான் ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா. அந்த சிதம்பரம் சார் உதவி பண்ணாமல் இருந்தா நினச்சி பார்க்கவே முடியலங்க. எப்பவோ படிச்சது. மனுஷனுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை வரும்போது கடவுள் யாராவது மனுஷ ரூபத்தில் வருவார்னு. நம்ம விஷயத்துல அதான் நடந்திருக்கு. சிதம்பரம் சார் ரூபத்துல கடவுள் உனக்கு ஒரு மறுபிறவி கொடுத்திருக்காரு. பாவம் சிதம்பரம் சாருக்கு கடவுள் எந்த ரூபத்தில் வர போறாரோ. ஏண்டி தூக்கம் வருதுன்னா உள்ள போய் படுறி.
கடவுள் மனுஷனா வரதில்ல. சில நேரங்கள்ல சில மனுஷங்க தெய்வமா இருக்காங்க. இல்ல, அது வேற இது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வா, தூக்கம் வருதுல்ல, டைம் பாரு, படு, வா. எனக்கு இல்ல, உனக்கு. தூங்கு. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற நம்ம 2 பேரும் தான் முடிவெடுக்கணும். என் கூட வா. இன்னைக்கே இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தாகும். மற்றவங்களோட கஷ்டத்தை எனக்கு சாதகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மோசமானவன் நான் இல்லப்பா. இங்க பாரு, உங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சு முறைப்படி பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி எல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறது இல்ல. பாரதி, வட்டிக்காரனுக்கு பணம் கொடுக்கும்போது உன்னை சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. உன்னை வந்து ஒரு துருப்பு சீட்டு மாதிரி யூஸ் பண்றாங்க பாரதி. புரிஞ்சுக்க பாரதி, தூக்கி எறிஞ்சிட்டு வா. இதுல இவங்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு தலைமுடிக்கிட்டு வந்துரு. இப்ப கூட இந்த பணத்துக்கு வேற அர்த்தம் இல்லம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் பணம். ஆனா உனக்கு உங்க அம்மாவோட உயிர். இத்தனை நாள் நீ வந்து டைம் பாஸ்க்காக என் கூட சேர்ந்து ஊரை சுத்தி இருக்க. அதான் இப்ப கல்யாணம் சொன்ன பயந்து பின்வாங்க. இனிமே நீயே விரும்பினா கூட சந்தோஷம் உனக்கு கட்டி வைக்க மாட்டேம்மா. நீ என்ன காதலிச்சது உண்மைன்னா இப்ப இந்த நிமிஷம் என் கூட புறப்பட்டு வா. நான் வியாபாரி தாம்மா, ஆனா மனசாட்சி உள்ளவம்மா. திருட்டு கல்யாணம் தேவையில்லையா? இல்ல என் கூட கல்யாணம் தேவையில்லையா? அம்மாக்கு இப்படி உடம்பு சரியாயி வீட்டுக்கு விட்டு போயிட்டீங்களா? நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்க சார். இந்த பாருமா, உங்க அம்மாக்கு இனிமே ரொம்ப ரெஸ்ட் தேவை. ஸ்ட்ரெயினே கூடாது. வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்கீங்க. வீட்டு வேலையெல்லாம் நீங்க பாத்துங்க. அம்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட, சரியா? சாதாரண சமோசா வியாபாரியோட பொண்ணு தானடி நீ. 5க்கும் 10க்கும் தெரு தெருவா அலையறவன் தானே உங்க அப்பன். அதான் பணத்தை பார்த்தோன்னா மயங்கிட்டான். பெரிய இடத்து சம்பந்தம், காரு, பங்களான்னு எல்லாத்தையும் பார்த்த உடனே குளிர் போட்டு ஆட்டுது சாருக்கு.
போடி போய் அந்த சொல்றபடி கேளு. போன ஜென்மத்துல நீங்க எனக்கு ஏதோ பெரிய உதவி பண்ணிருக்கிறீங்க. அந்த கடன் பாக்கி இருந்துச்சு, அதை தீர்க்கறதுக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டான். இங்க பாரு, பணத்துக்காக உன்னை வச்சு என்ன வேணா செய்வாண்டி உங்க அப்பன். அப்படிப்பட்ட கேவலமான குடும்பத்துல பிறந்தவ தானே நீ. ஒருத்தன் எத்தனை தைரியமானவனு கம்பீரமானவனு இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைங்க சரியில்லைன்னா நொறுக்கித்தாம போவான். அப்புறம் என்ன மாதிரி நெஞ்ச பிடிச்சிட்டு ஓடு கதறி அழ வேண்டியதான், வேற வழி இல்லை. தோத்துட்டேம்மா, நான் தோத்துட்டேன். இனிமே போராட என் மனசுலயும் உடல்லயும் திராணி இல்லை. நான் இனிமே உயிரோடு இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. உங்ககிட்ட உண்மையை சொல்றேனே, விரக்தியில தற்கொலை பண்ணிட்டு சாகலாம் தான் முடிவு பண்ணு. அதுக்குள்ள இந்த ஹார்ட் அட்டாக் வந்து தொலைச்சிருச்சு. மனுஷனுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை வரும்போது கடவுள் யாராவது மனுஷ ரூபத்தில் வருவார்னு நம்ம விஷயத்துல அதான் நடந்திருக்கு. சிதம்பரம் சார் ரூபத்துல கடவுள் உனக்கு ஒரு மறுபிறவி கொடுத்திருக்காரு. பாவம் சிதம்பரம் சாருக்கு கடவுள் எந்த ரூபத்தில் வர போறாரோ. கடவுள் மனுஷனா வரதில்ல. சில நேரங்கள்ல சில மனுஷங்க தெய்வமா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எங்க அம்மா இங்க வர போறாங்க. எங்க அம்மா இங்க வர்ற சமயத்துல ஒன்ன நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அந்த சமயத்துல நீ இந்த புடவை தான் கட்டிட்டு வர. ஓ பாரதி, எப்போ வந்த? நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்லை, பிஸியா எழுதிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சா நான் வந்தேன். என்னடி பாக்குற? யூ நோ சம்திங்? நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன உனக்கு என்ன விட்டா போ கிடையாது. எங்க சுத்தினாலும் நீ என்கிட்ட வந்துதானே ஆகணும். என்னடி முழிக்கிற? ஆமா, எது உன்னை வர வச்சது? உன் வீட்டுல இருக்கானே அந்த தண்டசோர வெட்டி ஆபீசர் உதவாக்கற உன் தம்பி, அவன் வந்து உன்கிட்ட பேசி ஏதாவது உன் மனசை மாத்தினா? இல்லைன்னா வாய் பேச முடியாத ஊமை ஒண்ணு இருக்கே உங்க வீட்டுல, அவ வேற என்ன மகத்தியா கோமதியா ஏதோ ஒண்ணு. இல்லைன்னா உனக்கே வந்து உன் அப்பா அம்மாவுடைய உண்மையான கலர் தெரிஞ்சிருச்சா? சொல்லு. உங்க அப்பா ஒரு கையால் ஆகாதவன்,
உங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு உன்னுடைய உழைப்ப வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் உடம்ப வளர்க்குறாங்க அப்படிங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சா? அதனால தான் வந்து அன்னைக்கு என்னவோ நான் உன் அப்பனை பத்தி பேசும்போது உனக்கு பெருசா கோவம் வந்துச்சு, என்ன அரைஞ்சிட்டுலாம் போன. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சா அந்த ஆளுடைய சுயரூபம்? எப்படியோப்பா தரித்திரம் பிடிச்ச உன் குடும்பத்தை தலை முழுகணுங்கிற எண்ணம் உனக்கு வந்துச்சு பாத்தியா? உண்மையிலே நான் உனக்கு அதுக்கு அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா என்ன, நீ வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்க. எனிஹவ் பெட்டர் லேட் தென் நெவர். இப்போ அது வந்தியே, எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிட்டு? எதுக்கு உன் அப்பனையும் உருப்படாத உன் குடும்பத்தை பத்திலாம் நம்ம பேசிக்கிட்டு நம்ம வாழ்க்கை பத்தி பேசுவோம். அந்த தரித்திரம் பிடிச்சவங்களை பத்தின பேச்செல்லாம் நமக்கு வேண்டாம், அதெல்லாம் முடிஞ்ச கதை. நம்ம வாழ்க்கை பத்தி பேசுவோம், அதுதான் நம்ம புதுசா ஆரம்பிக்க போற கதை. சொல்லு பாரதி, சொல்லு, நம்ம கல்யாணத்தை எப்படி பண்ணிக்கலாம்? நீ நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லைன்னா இப்போ உடனே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டு போய் கோயில வச்சு தாலி கட்டிட்டவா? இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், ஊருக்கு போயிடலாம். ஊர்ல எங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோட சொந்த பந்தங்கள் முன்னாடி ஜாம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். என்னது என்னது? வா, ஏய், இது இது வந்து நான் உனக்கு வாங்கி கொடுத்த புடவை இல்ல? ஓகே, நான் நினைக்கிற மாதிரி தான் நடந்திருக்கும்ல. நேரா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் இந்த வீட்டை நான் எதையும் எடுத்துட்டு போல, என் கதிர் வாங்கி கொடுத்த புடவையோட இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். ரைட்? கிரேட் பாரதி, கிரேட். ஒண்ணு பண்ணலாமா? பேசாம இந்த புடவை நம்ம கல்யாண புடவை வச்சுக்கலாமா? இந்த புடவையை கட்டிக்கிட்டு உன் கையால தாலி கட்டிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்த ஒண்ணு நான் வரல. இது உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போக தான் நான் வந்தேன். இது நீ வாங்கி கொடுத்த புடவை. இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்த கிரீட்டிங்ஸ். பாரதி, என் அப்பாவை நீ அசிங்கப்படுத்தின. என்னோட அப்பா அம்மாவை நான் விட்டுட்டு வந்துட்டதா இப்போ என்ன அசிங்கப்படுத்தின. பாரதி என்னை புரிஞ்சுக்கிட்ட லட்சணம் அவ்வளவுதானா? அப்போ உன் அப்பா அம்மாவை விட்டுட்டு நீ வரலையா? உன்னை விட்டுட்டு தலை முழுகிட்டேன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன்.